Hey everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் டே 3 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஆப்சண்ட் அப்படின்னா டுடே 17 ஆப்சண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டே 1ல் 3 ஆப்சண்ட் அண்ட் டே 2ல் 6 ஆப்சன்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் டே 3ல் இன்றைக்கி மட்டுமே 17 ஆப்சண்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக நியர்பை 26 ஆப்சண்ட் இப்போ வரைக்கும் டே 3 வரைக்கும் 26 பேர் ஆப்சன்டேஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் வில்லிங் லெட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. சில பேர் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் விஏஓவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இனிமேல் ஸ்பெஷல் ஜென்ரலில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. ஜென்ரலாக விமன்ஸுக்கு மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அண்ட் விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. அது விஏஓ பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அண்ட் விமன்ஸ் பிஎஸ்டிஎம் இதுவுமே இல்லை. பிசியில் விமன்ஸ் பிஎஸ்டிஎம் மட்டும் ஒரே ஒரு விஏஓ வேக்கன்ட் மட்டும்தான் இருக்குது, நாளைக்கு போகிறவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் எம்பிசியில் ஜென்ரலில் எந்த விஏஓ வேக்கன்சியும் இல்லை, ஜென்ரல் பிஎஸ்டியும் கிடையாது. அண்ட் எம்பிசி விமன்ஸ் வித் பிஎஸ்டியும் விஏஓ வேக்கன்சி கிடையாது. ஸோ அப்போ தேர்ட் டேலேயே உங்களுக்கு பிசி எம்பிசியில் தேர்ட் டேலேயே விஏஓ வேக்கன்சி க்ளோஸ் ஆகியிருக்கு. அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் ஃபில்ட் ஆகிருக்கு. மீதி 8 வேக்கன்சி விஏஓ இருக்குது ஜென்ரலில். அண்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு விஏஓ வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. ஓகே, அண்டு பிசிஎம் விமன்ஸில் ஒரே ஒரு விஏஓ வேக்கன்சி இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சியில் 2 ஃபில் ஆயிடுச்சு, ரிமைனிங் 4 வேக்கன்சி இருக்குது விஏஓ. அண்டு எஸ்சிஏ விமன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. அண்டு எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 24ல் 20 வேக்கன்சி ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 4 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 9 அவுட் ஆஃப் 7 ஃபில்ட் ஆகிருக்கு. அதாவது 7 அவுட் ஆஃப் 9 வேக்கன்சியில் உங்களுக்கு ரிமைனிங் இன்னும் 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்டு எஸ்சி விமன்ஸில் 12 வேக்கன்சிக்கு 6 வேக்கன்சி ஃபில்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் 6 தான் இருக்குது. எஸ்சி விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 2ல் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சு, ரிமைனிங் 1 இருக்குது. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 402ல் 302 விஏஓ வேக்கன்சி ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 100 மட்டும்தான் இருக்குது. அதில் பிசிக்கு ஒரே ஒரு விமன்ஸ் வேக்கன்சி இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லை. அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும்தான் விஏஓ வேக்கன்சி தேர்ட் டேயில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது தேர்ட் டே கம்ப்ளீட் ஆனதில் நெக்ஸ்ட்டு 4th டே போகிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஜென்ரலில் 535க்கு 212 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 323 இருக்குது. ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு 155க்கு 71 ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 84 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் விமன்ஸில் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் விமன்ஸுக்கு 223ல் 102 ஃபில்டு, ரிமைனிங் 121 இருக்குது. அண்ட் விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 59ல் 30 வேக்கன்சி ஃபில்ட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 29 இருக்குது. அண்ட் பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 347 வேக்கன்சியும், பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 85 வேக்கன்சியும் இன்னும் உங்களுக்கு இருக்குது. அண்டு பிசி விமன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 அண்டு பிசி விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 31 இருக்குது. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் டேயில் நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் அதிகமாகவே எடுத்திருக்காங்க. அண்டு கமர்ஷியல் டேக்ஸ் அப்படிங்கிறது நித்தியம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ரூரல் டெவலப்மெண்ட், ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்டிகுலராக ஹெச்ஆர்சி இந்த மாதிரியான சில டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் போயிட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கும் கொஞ்சம் பேருக்கு கிடைக்க வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரலில் 266 இன்னும் ரிமைனிங் இருக்குது, ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் 68 இருக்குது. அண்டு விமன்ஸில் உங்களுக்கு பர்டிகுலராக 109 வேக்கன்சி விமன்ஸில் இன்னும் இருக்குது. அண்டு விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் எம்பிசியில் 25 வேக்கன்சி இன்னும் ரிமைனிங் இருக்குது. ஓகேங்களா? அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ரிமைனிங் இருக்குல்ல, இதுவும் அதிகமாக அந்தளவுக்கு ஃபில்ட் ஆகலை. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 431 அண்டு பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 59 வேக்கன்சி கம்ப்ளீட்டாகவே இருக்குது. விமன்ஸில் 104ம் விமன்ஸ் வித் பிஎஸ்டிஎம்மில் 24 அண்ட் எஸ்டியில் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. லாஸ்ட் டைம் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இந்த எஸ்டியோட வேக்கன்சி இங்கே 128 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேபி 150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆப்சன்டேஜ் வைஸ் நமக்கு பார்க்கும்போது ஸோ டே 1ல் உங்களுக்கு 3 ஆப்சன்டேஜ் ஆகிருக்கு அண்ட் டே 2ல் 6 absentees and day 3ல 17 absentees
ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் உங்களுக்கு 26 ஆப்சன்டேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது கம்யூனிட்டி வைஸ் வந்து இப்போ எந்த கம்யூனிட்டி வைஸ் யார் அதிகமாக எடுத்திருக்காங்கிறது அதுக்கான லிங்க்கு நம்ம டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.